ஓம் சாய்ராம். அத்தியாயம் 18 மற்றும் 19. ஹேமத்பந்த் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார், திருவாளர் சாதே, திருமதி தேஷ்முக்கின் கதைகள், நல்ல எண்ணங்களின் அவா, நிறைவேற்றத்தை ஊக்குவித்தல், உபதேச வகைகள், அவதூறு பேசுவது பற்றியும் உழைப்புக்கு ஊதியம் கொடுப்பது பற்றியும் போதனைகள். முந்தைய 2 அத்தியாயங்களில் துரித பிரம்மஞானத்தை பெற விளைந்த பணக்காரர் பாபாவால் எவ்வாறு நடத்தப்பட்டார் என்பதை ஹேமத்பந்த் விவரித்தார். இந்த 2 அத்தியாயங்களிலும் அவர் தாமே பாபாவால் எவ்வாறு ஏற்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார் எனவும், எங்கனம் நல்ல எண்ணங்களை பாபா ஊக்குவித்து அவைகளை பலனளிக்க செய்தார் எனவும் விவரித்து, ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றியும் அவதூறு பேசுவது குறித்தும் உழைப்புக்குரிய ஊதியத்தை பற்றியும் உள்ள பாபாவின் போதனைகளை அளிக்கிறார். முன்னுரை. நமது அடியவர்களின் தகுதியை முதலில் சத்குரு கவனிக்கிறார் என்பதும், பின்னர் அவர்கள் மனத்தை எல்லளவும் குழம்ப செய்யாமல் பொருத்தமான செயல்துறை கட்டளைகளை அளித்து ஆத்மானுபூதி என்ற லட்சியத்திற்கு தொடர்ந்து அவர்களை இட்டு செல்கிறார் என்பதும் நன்றாக அறியப்பட்ட உண்மையாகும். இவ்வகையில் சத்குரு எவைகளை உபதேசிக்கிறாரோ அல்லது கட்டளை இடுகிறாரோ அவைகள் பலரறிய வெளியிடப்படக்கூடாது என்று சிலர் கூறுகிறார்கள். அவர்களுடைய உபதேசங்கள் பிரசுரிக்கப்பட்டால் அவை பயனற்றதாகி விடுகின்றன என்றும் சிலர் நினைக்கிறார்கள். இக்கருத்து சரியானதன்று. சத்குருவானவர் ஒரு பருவமேகம் போன்றவர். தமது அமிர்தத்தினை நிகர் மொழிகளை தங்கு தடையின்றி விரிவாக அனைத்து இடங்களிலும் பரவும்படி கருதறிய ஆனந்த மழை பொழிகிறார்கள். இவைகளை நாம் மகிழ்ந்து அனுபவித்து நமது உள்ளம் நிறைவேதும் வரை சீரணித்து கொண்டு அதன் பின் தனிப்பயன் கருதி சேம ஒதுக்கீடு ஏதுமின்றி மற்றவர்களுக்கும் பரிமாற வேண்டும். நமது விழிப்பு நிலையில் அவர் போதிப்பவைகளுக்கு இந்நியதி பொருந்துவதுடன் இல்லாது கனவு நிலையிலும் அவர் நமக்கு அளிக்கும் காட்சிகளுக்கும் இது பொருந்துவதேயாம். உதாரணத்துக்கு ஒரு நிகழ்ச்சியை கூறுமிடத்து புதுகௌசிக ரிஷி தாம் கனவில் கண்டதான புகழ்பெற்ற ராமராஷா ஸ்தோத்திரத்தை பதிப்பித்தார். தனது குழந்தைகள் உடல் நலம் பெறுவதற் பொருட்டாக கசப்பான ஆனால் ஆரோக்கியமான மருந்துகளை அவர்களின் தொண்டைக்குள் வலிந்து புகட்டும் பாசமுள்ள தாயை போன்றே சாய்பாபா தமது அடியவர்களுக்கு ஆன்மீக செயல்துறை கட்டளையை தெரிவித்தார். அவரது முறைமை திரையிடப்பட்டதோ இரகசியமானதோ அல்ல, ஆனாலும் முற்றிலும் வெளிப்படையானவை. அவருடைய கட்டளைகளை பின்பற்றிய அடியவர்கள் தங்களின் குறிக்கோளை எய்துகிறார்கள். சாய்பாபாவை போன்ற சத்குருக்கள் நமது அறிவாற்றல் என்னும் கண்களை திறந்துவிட்டு ஆத்மாவின் தெய்வீக அழகுகளை நமக்கு புலப்படுத்துகிறார்கள். இது செய்யப்படும் போது புலனுணர்வு பொருட்களில் நமக்குள்ள ஆசை மறைந்து விடுகிறது. விவேகம், வைராக்கியம் என்னும் இரட்டை கனிகள் நமது கைகளுக்கு கிட்டுகின்றன. ஞானம் என்பது தூக்கத்தில் கூட துளிர்விடுகின்றது. முனிவர்களின் அதாவது சத்குரு தொடர்பை பெறும்போது, அவர்களுக்குள் சேவை செய்யும் போது, அவர்களின் அன்பை பெறும் போதும் இவைகள் அனைத்தினையும் நாம் எய்துகிறோம். தமது அடியவர்களின் அவாக்களை பூர்த்தி செய்யும் ஆண்டவன் நமது உதவிக்கு வருகிறார். நமது தொல்லைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி மகிழ்வெய்த செய்கிறார். ஆண்டவனாகவே கருதப்படும் சத்குருவின் உதவியே இம்முன்னேற்றத்திற்கு முழுவதுமான காரணமாகும். எனவே நாம் எப்போதும் சத்குருவையே பின்பற்றி இருந்து அவர் தம் கதைகளை செவிமடுத்து அவரின் பாதத்தில் வீழ்ந்து வணங்கி அவருக்கே சேவை செய்ய வேண்டும். இப்போது பிரதானமான கதைக்கு வருவோம். திருவாளர் சாதே. பல ஆண்டுகளுக்கு முன் பம்பாயின் கவர்னர் ரே பிரபுவால் அடக்கப்பட்ட கிராப்வோட் நடப்பாட்சியின் போது சிறிதளவு பிரசித்தி பெற்றிருந்த சாதே என்னும் பெருந்தகை ஒருவர் இருந்தார். அவர் வணிகத்தில் கடுமையான நஷ்டமடைந்தார். மற்றுமுள்ள பிரதிகூலமான சூழ்நிலைகளிலும் அவருக்கு பெருமளவு தொல்லையளித்து கவலையடையவும் உள்ளம் சோர்வுறவும் செய்தது. இருப்பு கொள்ளாமல் இருந்து கொண்டிருந்த அவர் வீட்டை விடுத்து தொலை தூரத்திற்கு வெளியேறி போய்விட எண்ணினார். பொதுவாக மனிதன் கடவுளை நினைப்பதில்லை. ஆனால் இடர்பாடுகளும் பேராபத்துக்களும் அவனை சூழும் போது அவன் ஆண்டவனை நோக்கி திரும்பி நிவாரணத்திற்காக வேண்டுகிறான். அவனுடைய தீய கர்மங்கள் யாவும் முடிவுற்றதென்றால் முனிவர் ஒருவரை அவன் சந்திக்கும் வாய்ப்பினை கடவுள் ஏற்பாடு செய்கிறார். இம்முனிவரும் அவனுக்கு நலமளிக்கக்கூடிய வழிமுறைகளை உபதேசிக்கிறார். சாதேவுக்கும் அத்தகைய அனுபவமே ஏற்பட்டது. தத்தம் தேவைகளை பூர்த்தி செய்யப்படவும் மனசாந்தியை அடைவதற்கும் ஏதுமான
சாய்பாபாவின் தரிசனத்தை பெற ஏராளமான மக்கள் திரளாக சென்று கொண்டிருக்கும் ஷீரடிக்கு போகும்படி அவருக்கு அவரது நண்பர்கள் அறிவுரை கூறினார்கள். அவருக்கு இக்கருத்து பிடித்திருந்தது. உடனே ஷீரடிக்கு 1917 வந்தார். பரபிரம்மமாகவும் சுய ஜோதியாகவும் கலங்கமற்றதாயும் தூயதாகவும் உள்ள சாய்பாபின் ரூபத்தை கண்ணுற்று அவரது மனம் பதபதப்பை விடுத்து சாந்தமுற்றது. தமது முற்பிறவில் ஏற்பட்ட நல்வினைகளின் குவியலே தம்மை பாபாவின் புனித திருவடிகளுக்கு கொணர்ந்தது என அவர் நினைத்தார். அவர் உறுதியான மனத்திற்பம் வாய்க்க பெற்ற மனிதர். உடனேயே அவர் குரு சரித்திரம் பாராயணம் செய்ய தொடங்கினார். சப்தாகத்தில், அதாவது 7 நாட்களில் பாராயணம் பூர்த்தியானதும் அன்று இரவு பாபா அவருக்கு ஒரு காட்சி அளித்தார். அது இவ்வாறானது. பாபா குரு சரித்திரத்தை தமது கரங்களில் வைத்து கொண்டு அதன் உட்பொருளை முன்னால் அமர்ந்து கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த சாதேவிற்கு விவரித்து கொண்டிருந்தார். அவர் விழித்தெழுந்து பின்னர் தமது கனவினை நினைவு கூர்ந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அறியாமையால் குரட்டை விடும் தம்மை போன்ற ஆத்மாக்களை பாபாவின் எல்லையற்ற கருணையை எழுப்பிவிட்டு குரு சரித்திர அமிர்தத்தினை சுவைக்கும்படி செய்கிறது என்று அவர் நினைத்தார். மறுநாள் காக்கா சாஹேப் தீஷித்திடம் இக்காட்சியை பற்றி அவர் தெரிவித்து சாய்பாபாவிடம் அதன் பொருளை பற்றி நுட்குறிப்பினை குறித்து கேட்கும்படி வேண்டிக் கொண்டார். அதாவது, ஒரு வாரம் பாராயணம் செய்தது போதுமா அல்லது மீண்டும் ஆரம்பிக்க வேண்டுமா என்பதாக. காக்கா சாஹிப் தீஷித்தும் தமக்கு கிடைத்த ஒரு உரிய சந்தர்ப்பத்தில் பாபாவை நோக்கி, தேவா, ஓ தெய்வமே, இந்த காட்சியால் சாதேவுக்கும் எதனை குறிப்பிடுகிறீர்கள்? அவர் சப்தாகத்தை நிறுத்தி விடலாமா, தொடர வேண்டுமா? அவர் ஒரு ஏழை அடியவர். அவரது அவ்வா நிறைவேற்றப்படுதல் வேண்டும். அவருக்கு காட்சியின் பொருள் விளக்கப்பட்டு அவர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பாபாவும் அவர் மற்றொரு சப்தாகம் பாராயணம் செய்ய வேண்டும். அதை அவர் கவனமாக கற்பாராயின் அவர் தூயவராகி நன்மை பெறுவார். பரமாத்மாவும் மகிழ்வடைந்து இச்சம்சார வாழ்க்கையின் பந்தங்களில் நின்று அவரை விடுவிப்பார் என பதிலளித்தார். இச்சமயத்தில் ஹேமந்த் பந்த் அங்கே இருந்தார். அவர் பாபாவின் கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்தார். பாபாவின் சொற்களை கேட்டதும் அவர் தன் மனதில் பின்வருமாறு சிந்திக்கலானார். என்ன, சாதே ஒரு வாரமே படித்து பரிசை பெற்று கொண்டார். 40 ஆண்டுகளாக ஒரு பயனுமின்றி நான் படித்து கொண்டிருக்கிறேன். இந்த இடத்தில் அவரது 7 நாள் வாசம் பலனளிக்க நேரிட்டு எனது 7 வருட வாசம் பலனேதுமின்றி போகின்றது. தம் அறிவுரையால் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும் தமது அமுதத்தை என் மீது பொழிய வேண்டும் எனவும் கருணை மேகத்திற்காக காத்து கொண்டிருக்கும் சாதக பறவையைப் போல் எப்போதும் நான் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த எண்ணம் அவர் மனதில் குறுக்கிட்ட அத்தருணமே பாபா அதனை அறிந்து கொண்டார். பாபா பக்தர்களின் எல்லா எண்ணங்களையும் படித்து புரிந்து கொண்டு தீய எண்ணங்களை கீழடக்கி நல்ல எண்ணங்களை ஊக்குவித்தார் என்பது அடியவர்களின் அனுபவம் ஆகும். ஹேமந்த் பந்துவின் உள்ளத்தை படித்தறிந்து கொண்ட பாபா உடனே அவரை எழுந்து ஷாமாவிடம் சென்று ரூபாய் 15 தட்சணையாக பெற்றுக்கொண்டு அங்கு சிறிது நேரம் அவருடன் உரையாடிய பின்னர் திரும்பி வரும்படி கேட்டார். பாபாவின் மனதில் கருணை உதயமாகியது. எனவேதான் அவர் இக்கட்டளையை இட்டார். யார்தான் பாபாவின் ஆணையை மீற முடியும்? ஹேமந்த் பந்த் உடனே மசூதியை விட்டு ஷாமாவின் வீட்டிற்கு வந்தார். அவர் அப்போதுதான் குளித்து விட்டு வேட்டியை உடுத்தி கொண்டிருந்தார். அவர் வெளியேறி வந்து ஹேமந்த் பந்தை நோக்கி, தாங்கள் இப்போது இங்கே இருப்பது எங்கனம்? மசூதியிலிருந்து தாங்கள் வந்துள்ளதாக தோன்றுகிறதே. இருப்பு கொள்ளாதவரை போன்றும் உள சோர்வுடையவராயும் ஏன் காணப்படுகிறீர்கள்? ஏன் தாங்கள் தனித்து இருக்கிறீர்கள்? தயவு செய்து அமர்ந்து சிறிது நேரம் இளைப்பாருங்கள். நான் எனது வழிபாட்டை உடனே முடித்துவிட்டு திரும்புகிறேன். அதுவரை வெற்றிலை பாக்கு போட்டுக் கொள்ளுங்கள். பின்னர் மகிழ்ச்சியுடன் உரையாடலாம் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றார். ஹேமந்த் பந்த் முன் திண்ணையில் அமர்ந்திருந்தார். ஜன்னலில் நாகபாகவதம் என்ற பிரசித்தி பெற்ற மராத்தி நூலை அவர் கண்டார். பெரிய சமஸ்கிருத நூலான பாகவதத்தின் 11வது சங்கத்தை, அதாவது அத்தியாயத்தை பற்றிய ஏக்நாத் முனிவரின் விளக்க உரையாகும். சாய்பாபாவின் யோசனையின் பேரில் அல்லது சிபாரிசின் பேரில் திருவாளர்கள் பாபு சாஹிப் ஜோக்கும் காகா சாஹிப் தீஷித்தும் ஷீரடியில் தினந்தோறும் பகவத்கீதையையும் நாகபாகவதத்தையும் மற்றும் மற்றைய பெரிய நூலான ஏக்நாத்தின் பாவர்த்த ராமாயணத்தையும் படித்தார்கள். பாபாவுடன் அடியவர்கள் வந்து சில குறிப்பிட்ட கேள்விகளை கேட்டபோது சில சமயங்களில் அதில் ஒரு பகுதிக்கு விடையளித்து விட்டு பாகவத தர்மத்தின் முக்கிய ஆராய்ச்சி கட்டுரைகளான மேற்குறிப்பிட்ட நூல்களை பாராயணம் செய்வதை சென்று கேட்கும்படி கூறுவார். அடியவர்கள் சென்று அவற்றை கேட்கும் போது தங்கள் வினாக்களுக்கு பூரண திருப்தியான பதில்களை பெறுவார்கள்.
நாக பாகவதம் என்ற நூலின் சில பகுதிகளை ஹேமத் பந்து படிப்பது வழக்கம். அன்று மசூதிக்கு சென்று கொண்டிருந்த சில அடியவர்களிடம் சேர்ந்து செல்வதற்காக தினந்தோறும் தாம் படிக்கும் பகுதியை அவர் பூர்த்தி செய்யவில்லை. ஷாமாவின் ஜன்னலில் இருந்த அந்த புத்தகத்தை எடுத்து தற்செயலாக அதை புரட்டிய போது அவரது ஆச்சரியத்திற்கேற்ப முடிக்கப்படாத பகுதி வந்தது. தமது நித்திய பாராயணத்தை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக பாபா தன்னை வெகு அன்புடன் ஷாமாவின் வீட்டிற்கு அனுப்பியிருப்பதாக அவர் எண்ணினார். எனவே முடிக்கப்படாத பகுதியை படித்து பூர்த்தி செய்தார். இதன் முடிவடைந்த உடனேயே ஷாமா வழிபாட்டை முடித்துவிட்டு வந்தார். அவர்களிடையே பின்வருவாறு உரையாடல் நிகழ்ந்தது. ஹேமத் பந்த் பாபாவிடம் ஒரு தூது குறிப்புடன் நான் வந்துள்ளேன். தங்களிடமிருந்து தட்சணையாக ரூபாய் 15 பெற்றுக்கொண்டு சிறிது நேரம் தங்களுடன் அமர்ந்து மகிழ்ச்சியாக உரையாடிவிட்டு பின்னர் தங்களுடன் மசூதிக்கு திரும்பும்படி என்னை அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். அதற்கு ஷாமா, என்னிடம் கொடுக்க பணம் ஏதும் இல்லை. ரூபாய்களுக்கு பதிலாக என்னுடைய 15 நமஸ்காரங்களை பாபாவிடம் தட்சணையாக எடுத்து செல்லுங்கள். அதற்கு ஹேமந்த் பந்த், மிக நல்லது, தங்களுடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இப்போது நாம் சிறிது உரையாடுவோம். நமது பாவங்களை அளிக்கும் பாபாவின் சில கதைகளையும் லீலைகளையும் கூறுங்கள். அதற்கு ஷாமா, அப்படி என்றால் சற்றே அமருங்கள். இக்கடவுளின் அதாவது பாபாவின் விளையாட்டு அதாவது லீலை வியக்கத்தக்கது. அது தங்களுக்கு முன்னமே தெரியும். நான் ஒரு கிராமத்து குடியானவன். ஆனால் தாங்களோ அறிவுடைய குடிமகன். தாங்களே இங்கு வந்துற்றது முதலாக சிறிது அதிகமாக லீலைகளை கண்டிருப்பீர்கள். இவற்றை எங்கனம் நான் தங்கள் முன் விவரிப்பேன். நன்று, இந்தாருங்கள், வெற்றிலை பாக்கு சேர்த்து தாம்பூலம் போட்டுக் கொள்ளுங்கள். நான் உள்ளே சென்று உடுத்தி கொண்டு வந்து விடுகிறேன். சில நிமிடங்களில் ஷாமா வெளியே வந்து ஹேமத் பந்துடன் பேசத் தொடங்கினார். அவர் சொன்னார், இந்த ஆண்டவனின் அதாவது பாபாவின் லீலைகள் அறிந்து கொள்ள இயலாதவை. அவர் தம் லீலைகளுக்கு முடிவில்லை. யாரே இவற்றை கண்டுகொள்ள இயலும்? தமது லீலைகளால் அவர் விளையாடுகிறார் என்றாலும் அவைகளுக்கு புறம்பாகவே இருக்கிறார். நாகரிகமற்றவர்களாகிய நமக்கு என்னதான் தெரியும்? பாபா தாமே ஏன் கதைகளை சொல்லவில்லை? தங்களை போன்ற கற்றறிந்தோரை என் போன்ற அறிவெளிகளிடம் ஏன் அவர் அனுப்புகிறார்? அவர் தம் வழிகள் கருததற்கு இயலாதவை, அவைகள் மனிதத்தன்மை வாய்ந்தவை அல்ல என்று மட்டுமே என்னால் கூற இயலும். இந்த முன்னுரையுடன் ஷாமா தொடர்ந்தார். இப்போது என் நினைவில் இருக்கும் ஒரு கதையை நான் தங்களுக்கு விவரிக்கிறேன். இதை நானே நேரடியாக அறிவேன். ஒரு பக்தன் எவ்வளவு தூரம் நெஞ்சுரம் கொண்டவனாகவும் தீர்மானம் உள்ளவனாகவும் இருக்கிறானோ அங்கனமே பாபாவின் உடனடியான பிரதி செயலும் இருக்கிறது. சில சமயங்களில் பாபா தமது பக்தர்களை தீவிரமான சோதனைக்கு உட்படுத்தி பின்னர் அவர்களுக்கு உபதேசம் அளிக்கிறார். உபதேசம் என்ற வார்த்தை கேட்ட உடனேயே ஹேமத் பந்திற்கு தனது மனதில் ஏதோ ஒரு மின்னலை போன்ற ஒளி பாய்ந்தது போன்றிருந்தது. அவர் உடனே சாதேவின் குரு சரித்திர பாராயண கதையை நினைவு கூர்ந்து தனது பதபதைப்பான மனதிற்கு அமைதி அளிக்கவே நிச்சயமாக பாபா தம்மை ஷாமாவிடம் அனுப்பியிருக்க வேண்டும் என்று எண்ணினார். என்றாலும் இந்த உணர்வை அடக்கி கட்டுப்படுத்தி கொண்டு ஷாமாவின் கதைகளை கேட்க தொடங்கினார். அவை அனைத்தும் பாபா தமது பக்தர்கள் எவ்வளவு அன்புடனும் பாசமுடன் இருக்கிறார் என்பதை தெரிவிக்கின்றன. இவைகளை எல்லாம் கேட்ட ஹேமத் பந்த் ஒருவித மகிழ்ச்சி எய்தலானார். பிறகு பின்வரும் கதையை ஷாமா கூறத் தொடங்கினார். திருமதி ராதாபாய் தேஷ்முக். ராதாபாய் என்ற பெயருடைய கிழவி ஒருத்தி இருந்தாள். அவள் காஷாபா தேஷ்முக் என்பாரின் தாயார் ஆவாள். பாபாவின் புகழை கேள்விப்பட்டு சங்கம்நேர் நகர மக்களுடன் அவர் ஷீரடிக்கு வந்தாள். பாபாவின் தரிசனத்தை பெற்று மிகவும் திருப்தி அடைந்தாள். பாபாவை மிகவும் உள்ளார்ந்த அன்புடன் அவள் நேசித்தாள். தான் பாபாவை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடமிருந்து ஏதேனும் உபதேசம் பெற வேண்டும் என்று தீர்மானித்தாள். இதை தவிர அவளுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. பாபா அவளை ஏற்றுக்கொண்டு மந்திரமோ உபதேசமோ அளிக்காத வரையில் தான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க போவதாக உறுதி பூண்டாள். தனது இருப்பிடத்தில் தங்கி 3 நாட்களாக உணவையும் நீரையும் விட்டொழித்தாள். கிழவின் இந்த மிக கடுமையான பரீட்சையை கண்ட நான் திகிலடைந்தேன். அவள் சார்பில் பாபாவிடம் இடையிட்டு பரிந்து பேசினேன். நான் கூறினேன், தேவா, தாங்கள் இவ்வாறாக தொடங்கி இருப்பது என்ன? தாங்கள் ஏராளமானவர்களை இவ்விடம் ஈர்த்து இழுக்கிறீர்கள். தங்களுக்கு இக்கிழவியை தெரியும். அவள் மிகவும் பிடிவாதம் உடையவளாகவும் தங்களே முழுவதுமாக சார்ந்தும் இருக்கிறாள். தாங்கள் அவளை ஏற்றுக்கொண்டு உபதேசம் தந்தால் ஒழிய சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதாக தீர்மானித்து இருக்கிறாள். ஏதாவது மோசமாக நிகழ்ந்துவிட்டால் மக்கள் தங்கள் மீது பழி சுமத்துவார்கள். பாபா அவளுக்கு உபதேசிக்கவில்லை, அதன் விளைவாக அவள் மரணமடைந்தாள் என்று கூறுவார்கள்.
எனவே அவள் மீது கருணை கூர்ந்து அவளை ஆசீர்வதியுங்கள், அவளுக்கு அறிவுறுத்துங்கள். அவளது தீர்மான உறுதியை கண்டு பாபா அவளை கூப்பிட்டு அனுப்பினார். பின்வருமாறு அவளிடம் உரையாற்றி அவளது மனப்போக்கை மாற்றினார். ஓ அம்மா, ஏன் தேவையற்ற சித்திரவதைக்கு தங்களை தாங்களே உட்படுத்திக் கொண்டு சாவை எதிர்நோக்குகிறீர்கள்? தாங்கள் உண்மையிலேயே எனது தாய், நான் தங்களது குழந்தை. என்மேல் இரக்கம் கொண்டு நான் சொல்வதை முழுவதும் கேட்பீர்களாக. எனது சொந்த கதையே சொல்கிறேன், அதை கவனமாக கேட்பீர்களானால் தங்களுக்கு அதனால் நன்மை விளையும். எனக்கு ஒரு குரு இருந்தார். அவர் ஒரு மாபெரும் முனிவர், மிக்க கருணை உள்ளவர். நான் அவருக்கு நெடுங்காலம் சேவை செய்தேன். பன்னெடுங்காலம் எனினும் அவர் என் காதுகள் எவ்வித மந்திரத்தையும் ஓதவில்லை. அவரை ஒருபோதும் விட்டு பிரியாமல் இருக்கவும், அவருடனேயே தங்கியிருந்து அவருக்கு சேவை செய்யவும், எப்பாடுபட்டாது அவரிடமிருந்து சிறிது உபதேசம் பெறவும் எனக்கு கூறிய ஆர்வம் இருந்தது. ஆனால் அவருக்கு தமக்கே உரிய வழிமுறை இருந்தது. அவர் என் தலையை மொட்டை அடிக்க செய்து 2 பைசாக்களை தட்சணையாக கேட்டார். நான் அவைகளை உடனே அளித்தேன். எனது குரு முழு நிறைவானவராய் இருப்பதால் அவர் ஏன் பணத்தை கேட்க வேண்டும்? அப்படியாயின் அவரை எங்கன பற்றற்றவர் என்று கூற இயலும் என்று தாங்கள் கேட்பீர்கள் என்றால், காசுக்களை அவர் லட்சியம் செய்யவில்லை என்றும் நான் ஒளிவு மறைவின்றி பதில் கூறுவேன். அவைகளை கொண்டு அவருக்கு ஆக வேண்டியது என்ன? அவர் தம் 2 பைசாக்களானவை உறுதியான நம்பிக்கை, அதாவது நிஷ்டா, பொறுமை அல்லது விடாமுயற்சி, அதாவது சபூரி. இந்த 2 பைசாக்களை நான் அவருக்கு அளித்தேன். அவர் பெரிதும் மகிழ்ந்தார். எனது குருவிடம் தஞ்சமாக நான் 12 ஆண்டுகள் இருந்தேன். அவர் என்னை வளர்த்தார். உணவுக்கும் உடைக்கும் பஞ்சமில்லை. அவர் முழுமையும் அன்புடையவராக இருந்தார். அவர் அன்பின் அவதாரமே ஆவார். எங்கன நான் அதை விவரிக்க இயலும். அவர் என்னை மிக மிக அதிகமாக விரும்பினார். அவரை போன்ற குரு அபூர்வம். நான் அவரை நோக்கும் போது ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக காணப்பட்டார். பின்னர் நாங்கள் இருவரும் பேரின்பத்தில் நிரம்பி விடுவோம். இரவும் பகலும் நான் பசி தாகத்தை மறந்து அவரே ஆழ்ந்து நோக்கி கொண்டு இருப்பேன். அவரின்றி நான் இருப்பு கொள்ளாதவன் ஆனேன். எனக்கு எனது தியானத்திற்கு அவரை தவிர வேறு எவ்வித பொருளும் இல்லை. அன்று அவருக்கு பணிவிடை செய்வதை தவிர எனக்கு வேறு எவ்வித வேலையும் இல்லை. அவரே எனது ஒரே அடைக்கலம். எனது மனம் எப்போதும் அவர் மீதே உறுதிப்பட்டிருந்தது. இந்த நிஷ்டா, அதாவது உறுதியான நம்பிக்கை, 1 பைசா தட்சணை ஆகும். சபூரி, அதாவது பொறுமை அல்லது விடாமுயற்சி என்பது மற்றொரு பைசாவாகும். குருவிடம் நான் பொறுமையுடன் மிக நீண்ட காலம் வரை சேவை செய்தேன். இந்த சபூரியானது உங்களை இவ்வுலக வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடப்பதற்கு தோணியில் ஏற்றி அக்கறை சேர்ப்பிக்கும். மனிதனிடத்தில் உள்ள ஆண்மையே சபூரி. அது பாவங்களையும் வேதனைகளையும் நீக்குகிறது. பல்வேறு வகைகளில் பேராபத்துக்களை விளக்குகிறது. எல்லா அச்சங்களையும் அப்பால் அகற்றுகிறது. கடைமுடிவாக உங்களுக்கு வெற்றி அளிக்கிறது. சபூரி நற்பண்புகளின் சுரங்கம், நல்லெண்ணங்களின் கூட்டாளி. நீஷ்டாவும், அதாவது நம்பிக்கையும், சபூரியும், அதாவது பொறுமையும் ஒருவரை ஒருவர் மிக நெருக்கமாக நேசிக்கும் இரட்டை சகோதரிகளை நிகழ்த்தவை. என்னுடைய குரு ஒருபோதும் வேறெதையும் என்னிடத்தில் எதிர்பார்த்ததில்லை. அவர் என்னை ஒருபோதும் புறக்கணித்ததும் இல்லை. எப்போதும் என்னை பாதுகாத்தார். நான் அவருடன் தங்கி வாழ்ந்தேன். சில சமயம் அவரை விட்டு பிரிந்து வாழ்ந்தேன். எனினும் நான் ஒருபோதும் அவர் தம் அன்புடைமைக்கு தேவையையோ அன்பின்மையையோ கண்டதில்லை. தாய் ஆமையானது தனது இளங்குட்டிகள் தன் அருகில் இருப்பினும், தன்னை விட்டு நீங்கி ஆற்றின் அக்கறையில் இருப்பினும் தனது அன்பு பார்வையால் பேணி வளர்க்கும். அதே விதமாக அவர் தம்முடைய கண்ணோட்டத்தினாலேயே எப்போதும் என்னை பாதுகாத்தார். ஓ அன்னையே, எனது குரு எனக்கு எவ்வித மந்திரத்தையும் போதிக்கவில்லை. பின்னர் நான் எங்கனம் தங்களது காதுகளின் மந்திரத்தை ஓத முடியும்? குருவின் ஆமை இனத்தை நிகழ்த்த அன்பு கண்ணோட்டம் ஒன்றே நமக்கு மகிழ்ச்சியை நல்கிறது. எவரிடமிருந்து மந்திரமோ உபதேசமோ பெற முயலாதீர்கள். என்னையே உங்களது எண்ணங்கள், செயல்கள் இவற்றின் ஒரே குறிக்கோளாக அமைத்துக் கொள்ளுங்கள். சந்தேகம் ஏதுமின்றி நீங்கள் நிச்சயம் பரமார்த்திகத்தை, அதாவது வாழ்வின் ஆன்மீக குறிக்கோளை எதுவீர்கள். என்னை உங்களது முழுமனதோடு நோக்குங்கள். பதிலாக நானும் அங்கனமே தங்களை நோக்குவேன். இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையே பேசுகிறேன். உண்மையை தவிர வேறெதுவும் பேசவில்லை. சாதனைகள் ஏதும், 6 சாஸ்திரங்களில் கைதேர்ந்த அறிவு ஏதும் தேவையில்லை. உங்களது குருவினிடத்தில் நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொள்ளுங்கள். குருவே தனி ஒருவரான நடத்துனர், இயக்குனர் என நம்புங்கள். தனது குருவின் பெருமையை அறிபவன் அவரையே ஹரிஹர பிரம்மம் என்று, திருமூர்த்தி அவதாரம் என்றும் கருதுபவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இவ்வாறாக அறிவுறுத்தப்பட்டு கிழவி உடன்பட்டாள். அவள் பாபாவை வணங்கி உண்ணாவிரதத்தை கைவிட்டாள். இக்கதை கவனத்துடனும் கருத்துடனும் கேட்டுக்கொண்டிருந்த ஹேமந்த் பந்த் அதன் குறிப்பு நுட்பத்தையும் பொருத்தத்தையும் குறித்து பெருமளவு ஆச்சரியத்தில் மூழ்கினார். பாபாவின் இவ்வதிசய லீலைகளை கண்டு
கண்டுகொண்டு உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவர் உருகினார். மகிழ்ச்சியில் பெருக்கால் பொங்கி வழியலானார். அவர் தம் தொண்டை அடைத்தது. ஒரு வார்த்தை கூட அவரால் பேச முடியவில்லை. ஷாமா இந்நிலையில் அவரை நோக்கி, தங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் மௌனமாகி விட்டீர்கள்? பாபாவின் கணக்கற்ற லீலைகள் இன்னும் எவ்வளவை நான் விவரிக்க முடியும் என்று கேட்டார். இது தருணம் மத்தியான வழிபாடும் ஆரத்தி சடங்கும் மசூதியில் ஆரம்பமாகி விட்டன என்பதை அறிவிக்கும் வகையில் மசூதியில் இருக்கும் மணி அடிக்க தொடங்கியது. எனவே ஷாமாவும் ஹேமத் பந்துவும் மசூதியை நோக்கி விரைந்தனர். பாபு சாஹேப் ஜோக் அப்போதுதான் வழிபாட்டை துவங்கி இருந்தார். பெண்கள் மசூதியின் உள்ளே மேல் தளத்திலும் ஆண்கள் கீழே உள்ள திறந்த வெளி தாழ்வாரத்திலும் நின்று கொண்டு ஆர்த்தியை கோஷத்துடன் எல்லோரும் பலமாக மேளங்கள் முழங்க பாடிக்கொண்டிருந்தனர். ஷாமா தன் கூடவே ஹேமந்த் பந்து இழுத்து கொண்டு மேலே சென்றார். பாபாவுக்கு வலதுபுறம் அவரும் ஹேமந்த் பந்து முன்னாலும் அமர்ந்தனர். அவர்களை கண்டு ஷாமாவிடமிருந்து கொண்டு வந்த தர்ஷனையை கொடுக்கும்படி ஹேமந்த் பந்திடம் கேட்டார். ஹேமந்த் பந்த் அவ்விடம் நேரே சென்றிருந்ததாகவும் ஷாமா ரூபாய்க்கு பதிலாக நமஸ்காரங்களை அளித்ததாகவும் அவர் அங்கேயே நேரில் இருப்பதாகவும் கூறினார். பாபா அதற்கு நன்று. தாங்கள் இருவரும் சம்பாஷித்தீர்களா? அப்படி என்றால் நீங்கள் பேசவே அனைத்தையும் குறித்து எனக்கு சொல்லுங்கள் என்றார். மணியோசை, மேளம், கோஷ்டிகானம் இவற்றை பொருட்படுத்தாது ஹேமத் பந்த் அவர்கள் பேசியதை கூற ஆவலாய் இருந்தார். அதை எடுத்துரைக்கவும் ஆரம்பித்தார். பாபாவும் அதை கேட்பதற்கு ஆவலாய் இருந்தார். எனவே அவர் தமது திண்டை விட்டு நீங்கி முன்னால் சாய்ந்து கொண்டார். தாம் உரையாடியவை எல்லாம் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றவை. குறிப்பாக கிழவியின் கதை மிக மிக அற்புதமானது என்றும் அதை செவிமடுத்ததன் பொருட்டு அவர் பாபாவின் லீலை விவரிக்க இயலாது என்றும் கதை என்றும் புறத்தோற்றத்தில் பாபா தம்மையே உண்மையில் ஆசீர்வதிப்பதாக தாம் நினைப்பதாக கூறினார். பின்னர் பாபா, கதை அற்புதமானது. எங்கனம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள்? நான் உங்களிடமிருந்து எல்லாவற்றையும் விளக்கமாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே அவை அனைத்தையும் குறித்து எனக்கு இப்போது சொல்லுங்கள் என்றார். ஹேமந்த் பந்த் தான் சற்று முன்னர் கேட்ட தனது உள்ளத்தில் நிலையான முத்திரையை ஏற்படுத்திய கதையை முழுக்க விவரித்தார். இதை கேட்டு பாபா மிகவும் மகிழ்ச்சியுட்டார். மேலும் அவரை நோக்கி, இக்கதை உமது உள்ளத்தில் பதிவுற்றதா? அதன் குறிப்பு நுட்பத்தை பிடித்து கொண்டீரா என்றார். அவர், ஆம் பாபா, எனது மனதின் பதபதைப்பு மறைந்தொழிந்தது. எனக்கு உண்மையான சாந்தியும் அமைதியும் கிடைத்தன. நான் உண்மையான வழியை அறிய பெற்றேன் என்றார். பாபா பின்வருமாறு உரைத்தார். எனது நிகழ்முறை மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது. இக்கதை நன்றாக ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆத்மாவின் ஞானத்தை அடைவதற்கு தியானம் இன்றியமையானது. அதை இடையூறாது பயிற்சித்தீர்களானால் விருத்திகள், அதாவது எண்ணங்கள் அமைதிப்படுத்தப்படும். ஆசைகளற்ற நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் அனைத்து உயிர்களிலும் இருக்கின்ற ஆண்டவரை தியானியுங்கள். மனது ஒருமுகப்படுத்தப்பட்ட பின்பு நமது குறிக்கோள் எய்தப்பட்டுவிடும். ஞானம் என்னும் பண்பே திருவுரு கொண்டது எனவும் உணர்வு திரளும் பேரானந்தமும் ஆகிய எனது உருவமற்ற இயல்பை எப்போதும் தியானம் செய்யுங்கள். அதை செய்ய தங்களால் இயலாவிடில் இரவும் பகலும் காண்பதை போன்று உச்சி முதல் உள்ளங்கால் வரையிலுள்ள எனது ரூபத்தை தியானம் செய்யுங்கள். அதை தாங்கள் செய்து கொண்டே போகும்போது தங்களின் விருத்திகள், அதாவது எண்ணங்கள் ஒரே இலக்கில் குவிக்கப்படும். தியானம் செய்பவர், தியானிக்கப்படும் பொருள் இவையிலுள்ள வேறுபாடு மறைந்துவிடும். தியானம் புரிபவர் உச்ச உணர்ச்சி திரளுடன் ஒன்றி பிரம்மத்துடன் கலந்து ஐக்கியமாய் விடுவர். தாயாமை நதியின் ஒரு கரையிலும் அதன் குட்டிகள் மறு கரையிலும் இருக்கின்றன. அவைகளுக்கு அது பாலோ உஷ்ணமோ அளிப்பதில்லை. அதனுடைய கண்ணோட்டம் ஒன்றே அவைகளை போஷிக்கிறது. குட்டிகள் தமது தாயாரை ஞாபகத்தில் கொள்ளுதலை தவிர வேறென்றும் செய்வதில்லை. தாய் ஆமைகளின் கண்ணோட்டம் குட்டிகளுக்கு காலூன்றி பெய்யும் அமுத மழையாகவும் ஊட்ட பண்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உள்ள ஒரே தோற்றுவாயாகவும் இருக்கிறது. குருவும் சீடர்களுக்கும் இடையிலுள்ள உறவும் அத்தகையதே ஆகும். பாபா இம்மொழிகளை உதிர்த்து முடித்த பின்பு ஆரத்தி கோஷ்டிக்கான முடிவுற்றது. அனைவரும் உறக்க ஒரே குரலில் சச்சிதானந்த சொரூபியாய் இருக்கிற சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய் என்று கூவினார்கள். அன்பார்ந்த வாசகர்களை, நாமும் இந்த நேரம் மசூதியில் கூட்டத்துடன் நின்று கொண்டிருப்பதாக நினைத்து கொள்வோம். ஜெய ஜெய கோஷத்தில் நாமும் அவர்களுடன் பங்கு கொள்வோம். ஆரத்தி சடங்கு முடிவடைந்த பின்னர் பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது. வழக்கம் போல் பாபு சாஹேப் ஜோக் முன்னே வந்து பாபாவை வணங்கிய பின் அவரின் உள்ளங்கை நிறைய கற்கண்டை அளித்தார். பாபா அவை முழுவதையும் ஹேமத் பந்த் கையில் திணித்து அவரிடம், இக்கதை உள்ளத்தில் இருத்தி நன்றாக நினைவில் வைத்துக் கொள்வீர்களே, ஆனால் தங்களது நிலையும் கற்கண்டை போலவே சுவை உள்ளதாகும்.
உங்களது எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்படும், நீங்களும் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று கூறினார். ஹேமத் பந்த் பாபாவின் முன்னால் பணிந்து வணங்கி, இவ்வாறு எனக்கு அனுகூலம் செய்யுங்கள், என்னை எப்போதும் ஆசீர்வதித்து காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார். பாபா அதற்கு இக்கதையை கேட்டு அதனை குறித்து தியானித்து அதன் மெய்க்கரித்து ஜீரணித்து கொள்ளுங்கள். அப்போது உங்களிடம் இருந்து தாமே உருவழிப்படுத்தி காட்டுகின்ற ஆண்டவரை எப்போதும் ஞாபகமூட்டி தியானித்து கொண்டிருப்பீர்கள் என்று பதிலளித்தார். அன்பான பக்தர்களே, அப்போது ஹேமத் பந்த் கற்கண்டு பிரசாதத்தை பெற்றார். நாமும் இப்போது கற்கண்டு பிரசாதம் அல்லது இக்கதையின் அமிர்தத்தை பெறுவோம். அதை நாம் உள நிறைவடையும் வரை பருகுவோம், அதை தியானிப்போம், அதை ஜீரணித்துக் கொள்வோம். பாபாவின் அருளினால் வலிமையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்போம். ஆமேன். 19ஆம் அத்தியாயத்தின் இறுதியில் ஹேமத் பந்த் மற்றும் சில விஷயங்களை பற்றி கூறியிருக்கிறார். அவைகள் கீழே தரப்பட்டுள்ளன. நமது குணத்தை பற்றி பாபாவின் அறிவுரை. பின்வரும் பாபாவின் மொழிகள் பொதுவானவை, விலைமதிக்க முடியாதவை. அவைகள் மனதில் இருத்தப்பட்டு அதற்கேற்ப செயல்படுத்தப்பட்டால் எப்போதும் உங்களுக்கு நன்மை அளிக்கும். ஏதேனும் உறவோ தொடர்போ இல்லாவிடில் ஒருவரும் எங்கும் செல்வதில்லை. ஏதேனும் ஜீவராசிகளோ மனிதர்களோ உங்களிடம் வர நேர்ந்தால் அவர்களை பண்பின்றி விரட்ட வேண்டாம். அவர்களை நன்றாக வரவேற்று உரிய மரியாதையுடன் நடத்துங்கள். தாகமாய் இருப்போருக்கு தண்ணீர் கொடுத்த போதும், பசியாய் இருப்போருக்கு உணவு அளித்த போதும், ஆடையற்றவர்களுக்கு ஆடை அளித்த போதும், உட்காருவதற்கும் இளைப்பாறுவதற்கும் உங்களது திண்ணையை மற்றவருக்கு அளித்த போதும் ஸ்ரீஹரி நிச்சயம் மகிழ்வெய்துகிறார். யாராவது உங்களிடம் பணம் கேட்டு உங்களுக்கு கொடுக்க மனதில்லாமல் இருந்தால் கொடுக்காதீர்கள். ஆனால் அவரை பார்த்து நாயை போன்று குறைக்க வேண்டாம். யாரேனும் நூற்றுக்கணக்கான விஷயங்களை உங்களுக்கு எதிராக கூறட்டும், ஆனால் கசப்பாக எவ்விதத்திலும் அவர்களுக்கு பதில் அளிக்கும்படியாக சீற்றம் கொள்ளாதீர்கள். இவ்வாறான விஷயங்களை எப்போதும் சகித்து கொண்டிருப்பீர்களே ஆனால் நீங்கள் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவீர்கள். உலகம் தலைகீழாக மாறட்டும், நீங்கள் இருந்த இடத்திலே இருங்கள். உங்கள் இருப்பிடத்தில் நின்று கொண்டோ வசித்து கொண்டோ அனைத்து விஷயங்களையும் உங்கள் முன்னர் கடந்து செல்லும் காட்சியாக அமைதியுடன் பார்த்து கொண்டிருப்பீர்களாக. உங்களிடமிருந்து என்னை பிரிக்கும் வேற்றுமை சுவர் இடித்து விடுங்கள். பின்னர் நமது சந்திப்பிற்குரிய சாலையானது தடங்கள் இன்றியும் திறந்து இருக்கும். நான் நீ என்ற வேறுபாட்டுணர்வே குருவிடமிருந்து சீடனை பிரிக்கும் தடை அரணாகும். அது அளிக்கப்பட்டாலன்றி இரண்டர கலத்தல் அல்லது ஐக்கியமாதல் இயலாது. கடவுளே சகலத்திற்கு ஒரே உரிமையாளர், அல்லாஹ் மாலிக். வேறொருவரும் நமது பாதுகாவலர் அல்ல. அவர் வேலை செய்யும் முறைமை அசாதாரணமானது, விலை மதிக்க முடியாதது, அறிவால் அறிய முடியாதது. அவரது சங்கல்பமே ஈடேறும். அவர் நமக்கு வழிகாட்டுவார், நமது உள்ளத்தின் ஆசைகளை பூர்த்தி செய்வார். குணானுபந்தத்தின் அதாவது முன் ஜென்மத்தின் உறவு மூலமாகவே நாம் இணைந்துள்ளோம். ஒருவருக்கொருவர் அன்பாய் இருந்தும் சேவை செய்தும் நாம் மகிழ்ச்சியுடன் இருப்போம். எவன் வாழ்க்கையின் மிக மிக உயர்ந்த குறிக்கோளை எய்துகிறானோ அவன் இருவா புகழுடையான், மகிழ்ச்சி உடையவன். மற்றவர் எல்லாம் வெறுமனே உளதாய் இருக்கிறார்கள் அல்லது மூச்சு விடும் வரை வாழ்ந்திருக்கிறார்கள். நல்ல எண்ணங்களின் அவா நிறைவேற்றத்தை ஊக்குவித்தல். நல்ல எண்ணங்களை சாய்பாபா எங்களிடம் ஊக்குவித்தார் என்பதை அறிவது சுவாரஸ்யமானது. அன்புடனும் பக்தியுடனும் முழுமையாக உங்களை நீங்கள் அவரிடம் சரணாகதி ஆக்கி கொள்ள வேண்டும். பின்னர் எவ்வளவோ விஷயங்களில் அடிக்கடி அவர் உங்களுக்கு உதவி செய்வதை காண்பீர்கள். தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே உங்களுக்கு ஏதாகிலும் ஒரு நல்ல எண்ணம் உதிக்கின்ற போது அதையே பின்னர் பகற்பொழுதில் உள் முதிர்வுற அனுசரித்தால் உங்களது புத்தியின் திறன் மலர்ந்து வெளிப்பட்டு மனது சாந்தியடையும் என்று ஒரு முனிவர் கூறியிருந்தார். ஹேமத் பந்த் இதை முயற்சிக்க விரும்பினார். ஒரு புதன்கிழமை இரவு படுக்க புகும் முன் அவர் சிந்தித்தார். நாளை வியாழக்கிழமை, ஒரு புனிதமான நாள். ஷீரடி மிகவும் புனிதமான இடம். எனவே நான் நாளை முழுவதும் ராமநாமத்தை நினைவூட்டிக் கொள்வதிலும் போற்றுவதிலும் கழிப்பேன் என்றவாறு அவர் உறங்கினார். அடுத்த நாள் காலை அவர் துயில் நீங்கி எழுந்தபோது எவ்வித முயற்சியும் இன்றி ராமநாமத்தை நினைவு கூர்ந்தார். தமது காலை கடமைகளை முடித்து கொண்ட பின் மலர்களுடன் பாபாவை காண சென்றார். தீஷித் வாதாவிலிருந்து புறப்பட்டு பூட்டி வாதாவை கடந்து கொண்டிருக்கும் போது அதே தருணத்தில் பாபாவுக்கு முன்னால் மசூதியில் அவுரங்காபாத்கர் என்னும் ஒருவரால் இனிமையாக பாடப்படுகின்ற ஒரு அழகிய பாடலை கேட்டார். அது ஏக்நாத்தின் கிருபாபஞ்சன் பாயோ பேரே பாயி என்ற பாடல். அப்பாடலின் குருவின் கடாட்சம் என்னும் ரூபத்தில்
அஞ்சனம் அவருக்கு கிடைத்தது. என்றும் அது அவரின் பார்வையை திறந்துவிட்டு அவருக்கு ராமரை அகத்தும் புறத்தும், உறக்கத்திலும் கனவிலும் விழிப்பு நிலையிலும் எவ்விடத்தும் காணும்படி செய்தது என்று கூறினார். எவ்வளவோ பாடல்கள் இருக்கின்றனர். பின்னர் ஏன் இக்குறிப்பிட்ட பாட்டு பாபாவின் பக்தரான அவுரங்காபாத்கரினால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? பகற்பொழுதில் ராமநாமத்தை விடைவிடாமல் பாட வேண்டும் என்ற ஹேமத் பந்தின் தீர்மானத்திற்கு ஊட்டமளிக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டதல்லவா? தனித்திறம் வாய்ந்த இந்நிகழ்வு பொருத்தம். உபதேசங்களின் விதங்கள். அவதூறு பேசுவோர் கண்டிக்கப்படுதல். அறிவுரை வழங்குவதற்கு சாய்பாபாவிற்கு எத்தகைய சிறப்பான இடமோ குறிப்பிட்ட நேரமோ தேவையிருக்கவில்லை. சந்தர்ப்பம் நேரிட்ட போதெல்லாம் தாராளமாக அவற்றை அவர் வழங்கினார். ஒருமுறை பாபாவின் பக்தன் ஒருவன் வேறொருவரை அவர் அறியாதபடி மற்ற ஜனங்களின் முன்னிலையில் திட்டினான். தனது சகோதரின் நன்மைகளை எல்லாம் புறச்சொதுக்கி அவரின் குறைபாடுகள் குறித்து கேட்போர்கள் அருவரப்படையும்படியாக பழித்து பேசினான். அவசியமின்றி மற்றவர்களை புறம் கூறுவது மக்களுக்குரிய ஒரு மனப்பாங்காக இருப்பதை பொதுவாக நாம் காண்கிறோம். முனிவர்கள் இந்த புறங்கூறுதலை வேறொரு கோணத்திலிருந்து நோக்குகிறார்கள். அழுக்கை நீக்குவதற்கு பல வழிகள் இருக்கின்றன, மண், நீர், சோப்பு முதலியானவை. ஆனால் புறங்கூறுபவனுக்கோ அவனுக்கே உரிதான வழி இருக்கிறது. அவன் மற்றவர்களது அழுக்கை தனது நாவினால் அகற்றி நீக்குகிறான். ஒரு வகையில் அவன் தன்னால் திட்டப்படுபவனுக்கே உதவுகிறான். இதற்காக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். புறங்கூறுபவனை திருத்துவதற்கு சாய்பாபாவுக்கு அவருக்கே உரியதான வழி இருக்கிறது. அவர் தமது நிறை பேரறிவினால் அந்த புறங்கூறுபோரின் செயலை அறிந்திருக்கிறார். மதியம் அவர் அவனை லண்டி தோட்டத்திற்கு அருகில் பார்த்தபோது வேலிக்கரியில் இருந்த மலத்தை உண்ணும் ஒரு பன்றியை அவனுக்கு சுட்டி காண்பித்து, பார், அது எத்தகைய சுவைமன சிறப்புடன் மலத்தை பேராவலுடன் விழுங்குகிறது. உனது நடத்தையும் அத்தகையதே. உனது தோழர்களை நீ மனதார திட்டிக் கொண்டே இருக்கிறாய். பல்வேறு நல்வினைகளை செய்ததன் பலனாக நீ மனிதனாய் பிறந்திருக்கிறார். இவ்வாறு நீ நடந்து கொண்டால் ஷீரடி உனக்கு எவ்விதத்திலாவது உதவி செய்யுமா என்று கேட்டு அவனுக்கு அறிவுரை வழங்கினார். அப்பக்தன் இப்பாடத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு சென்றான் என்று சொல்ல தேவையில்லை. இவ்விதமாக பாபா அவசியம் நேரிட்ட போதெல்லாம் அறிவுரைகளை வழங்கி கொண்டிருந்தார். இவைகள் நமது மனதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன்படி செயலாற்றப்பட்டால் ஆன்மீக லட்சியம் நெடுந்தொலைவில் இல்லை. என் ஹரி, அதாவது கடவுள் இருந்தால் அவர் எனது கட்டிலேயே எனக்கு உணவளிப்பார் என்பது ஒரு பழமொழி இருக்கிறது. உணவு உடை விஷயத்தில் மட்டுமே இப்பழமொழி உண்மை. ஆனால் அதை நம்பி எவனாகிலும் அமைதியாக அமர்ந்து கொண்டு ஆன்மீக விஷயத்தில் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் அவன் படுவீழ்ச்சி எய்துவான். ஆன்ம உணர்வுடைய தன்னைத்தானே தனக்கு இயலும் உச்ச அளவு செயலில் முனைவித்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு அதிகம் அவன் பெருமுயற்சி கொள்கிறானோ அவ்வளவு அதிகம் அவனுக்கு நல்லது. பாபா தாம் நிலம், காற்று, நாடு, உலகம், ஒளி, மோட்சம் ஆகியவை எங்கனம் நிறைந்திருக்கும் சர்வ வியாபி என்றும் தாம் ஒரு வரையறை உடையவர் அல்ல என்றும் கூறினார். பாபா 3.5 முழ உயரம் உள்ள அவரின் உடம்பே என்று எண்ணுபவரின் தவறான கருத்தை நீக்குதற் பொருட்டாக அவர் இந்த ரூபத்தில் தாமே அவதரித்து கொண்டார். இரவும் பகலும் எந்த பக்தனாவது பூர்ண ஆத்மா சரணாகதியுடன் அவர் மீதே தியானம் புரிவாராயின் அவன் அவருடன் 2.5 இனிப்பும் சர்க்கரையும் போன்றும், அலையும் கடலும் போன்றும், கண்ணும் ஒளியும் போன்றும் முழுமையாக ஐக்கியத்தை துய்த்துணருவான். பிறப்பு இறப்பு என்னும் சூழலை ஒழித்து அமைதியுற வேண்டுபவன் நேர்மையான வாழ்க்கையை நடத்த வேண்டும். அமைதியாகவும் கட்டுப்பட்ட மனத்துடன் இருக்க வேண்டும். யாரையும் புண்படுத்தும்படியாக வெடுக்கென்று பேசக்கூடாது. எப்போதும் நல்வினைகளின் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். தனது கடமைகளை செய்ய வேண்டும். தானே உள்ளத்தாலும் உயிராலும் அவரிடம் சரணாகதி அடைய வேண்டும். அதன் பின்னர் அவர் எதற்கும் பயப்பட தேவையில்லை. அவரையே முழுமையாக நம்புபவனும் அவர் தன் லீலைகளை கேட்டு அதையே விவரமாக எடுத்து கூறுபவனும் வேறெதை பற்றியும் சிந்திக்காதவனும் ஆத்மானுபூதியை அடைவது உறுதி. பாபா தமது பெயரையே நினைவில் வைக்கும்படி தம்மிடம் சரணாகதி அடையும்படி பலரை கேட்டுக்கொண்டார். ஆனால் தாங்கள் யார் என்று அறிய விரும்புவர்களுக்கு ஸ்ரவணத்தையும் மனனத்தையும் அறிவுறுத்தியிருக்கிறார். சிலரை கடவுள் பெயரை நினைவில் வைத்துக் கொள்ளும்படியும், சிலரை அவரது லீலைகளை கேட்டுக்கொண்டிருக்கும்படியும், சிலரை தமது பாத பூஜை செய்யும்படியும், சிலரை ஆத்தியாத்ம ராமாயணம், ஞானேஸ்வரி மற்றும் பிற திருமறை நூல்களை படிக்கும்படியாகவும் அறிவுறுத்துகிறார். சிலரை தம்மை பாதத்தடியில் அமரும்படி இருத்தி வைத்தார். சிலரை கண்டோபா கோவிலுக்கு அனுப்பினார். சிலரை விஷ்ணுவின் 1000 நாமங்கள் ஜபம் செய்யும்படியும் மற்றும் சிலரை சாந்தோக்கிய உபநிஷதம் கீதையை கற்கும்படியாகவும் கூறினார்.
அவர் தம் உபதேசங்களுக்கு எவ்வித வரையறையோ கட்டுப்பாடோ கிடையாது. சிலருக்கு அதை நேரடியாகவோ கொடுத்தார், மற்றும் சிலருக்கு கனவு காட்சிகள் மூலம் அளித்தார். குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருந்த ஒருவரின் கனவில் தோன்றி அவர் மார்பில் உட்கார்ந்து அழுத்தி மதுவை தொடுவதே என்று அவர் சத்தியம் செய்து கொடுத்த பின்பு அவரை விட்டகன்றார். சிலருக்கு கனவில் குரு பிரம்மா, குரு விஷ்ணு போன்ற மந்திரங்களை விளக்கினார். ஹடயோகம் பழகி கொண்டிருந்த பக்தர் ஒருவருக்கு ஹடயோக பயிற்சிகளை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றும் அமைதியுடன் அமர்ந்து பொறுமையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். அவரது எல்லா வழிகளையும் செயல்முறைகளும் விவரிக்க இயலாது. சாதாரண உலக விவகாரங்களில் நமது செயல்களால் முன் உதாரணங்கள் அமைத்தார். அவர்களில் ஒன்றே கீழே தரப்பட்டிருக்கிறது. உழைப்புக்கு கூலி. ஒரு நாள் மத்தியான வேளையில் ராதாகிருஷ்ணமாயின் வீட்டிற்கு அருகில் பாபா வந்து எனக்கு ஒரு ஏணி கொண்டு வாருங்கள் என்று கூறினார். சிலர் அதை கொண்டு வந்து பாபா குறிப்பிட்டபடி அதை ஒரு வீட்டு சுவரில் சாய்த்து வைத்தனர். வாமன் கோந்தர்களுடைய வீட்டு கூரையின் மீது ஏறி ராதாகிருஷ்ணமாயின் கூரையின் மீது நடந்து சென்று மற்றொரு மூலையில் இருந்து கீழே இறங்கினார். பாபா எந்த குறிக்கோளுடன் இருந்தார் என்பதை ஒருவரும் அறிய இயலவில்லை. மலேரியா காய்ச்சலால் ராதாகிருஷ்ணமாயி நடுங்கிக் கொண்டிருந்தாள். அதை ஓட்டி விரட்டுவதற்பொருட்டே அவர் மேலே ஏறியிருக்கலாம். கீழே இறங்கின உடனே ஏணியை கொண்டு வந்தவருக்கு பாபா 2 ரூபாய் கொடுத்தார். சில தைரியத்துடன் பாபாவை ஏன் அவர் இவ்வளவு அதிகம் கொடுத்தார் என்று கேட்டனர். அதற்கு அவர் ஒருவரும் மற்றவர்களின் உழைப்பை வெறுமையாக கொள்ளக்கூடாது என்று கூறினார். உழைப்பவனுக்கே அவனுக்கு உரியவைகள் ஒழுங்காகவும் தாராளமாகவும் கொடுக்கப்பட வேண்டும். பாபா அறிவுறுத்திய இக்கொள்கை பின்பற்றப்பட்டால், அதாவது உழைப்பிற்கான கூலி ஒழுங்காகவும் திருப்திகரமாகவும் அளிக்கப்பட்டால் தொழிலாளர்கள் இன்னும் சிறப்பாக வேலை செய்வார்கள். தொழிலாளர்களும் முதலாளிகளும் லாபம் அடைவார்கள். இழுத்து மூடுவதற்கோ வேலை நிறுத்தங்களுக்கோ இடமே இல்லை. தொழிலாளி முதலாளி மனஸ்தாபமும் இல்லை. இத்துடன் அத்தியாயம் 18 மற்றும் 19 நிறைவடைகிறது. ஸ்ரீ சாயி பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.